الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. சென்ற வாரமாக சூரத்துல் கௌசர படித்தோம். சூரத்துல் கௌசர் இதில் முக்கியமாக நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று இறக்கப்பட்ட சூறாதான் இந்த சூரத்துல் கௌசர் என்பதாகவும் சூரத்துல் கௌசரிலே உள்ள ஹவுதுல் கௌசர் சம்பந்தமான 10 விடயங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பேசக்கூடியவர் அது பேசுவார். சூரத்துல் கௌசரிலே ஹவுதுல் கௌசர் சம்பந்தமான 10 விடயங்களை நாம் பார்த்தோம். இதே போல இஹ்லாஸ், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இதே போல இன்ன ஷானீக ஹுவல் அப்தர் என்பவர் யார் என்ற விடயங்கள் எல்லாம் சென்ற தஃசீரிலே நாம் பார்த்தோம். இன்றைய சூரா சூரத்துல் மாஊன். சூரத்துல் மாஊன் والله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين أرأيت الذي يكذب بالدين. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون
படிக்க வேண்டிய ஒரு ஹர்ஃப் தான் லால். என்னெடுத்து லால். லால் இருக்கும் பொழுது நாக்கு வெளியே வரும். லால் எப்படி பாருங்க, அதிகமானவர்கள் பிள்ளையாகத்தான் ஓதுவாங்க. இதுல எப்படி வரும்? ஆனா அது கூட உள்ளது அது அப்படி வர. லாலுக்கும் தாலுக்கும் வித்தியாசம் இருக்கு. லால் நாக்கு வெளியே வரணும், தால் நாக்கு வெளியே வரணும். أرأيت الذي يكذب بالدين. أرأيت الذي يكذب بالدين. சரி, திரும்ப தான் வருது பாருங்க. فذلك الذي. فذلك الذي. ரெண்டு தான் வருது. فذلك الذي. فذلك الذي. ஒரு ஆள் فذلك الذي என்றார்னா போடுது. فذلك الذي என்றார்னா அவரோட ஓதலுக்குள்ள தொழுகை. فذلك الذي நாக்கு வெளியே வரும். ரெண்டு தான் இருக்கு அந்த இடத்துல. فذلك الذي يدعو اليتيم. திரும்ப வருது தால். திரும்ப வருது தால். ரெண்டு தால் திரும்ப வருது என்ன? يدعو اليتيم. ولا يحض على طعام المسكين. ولا يحض على طعام المسكين. فويل للمصلين. அது கூட தால் வருது பாருங்க. الذين. என்ன? الذين. الذين பிள்ளை. எவ்வளோ பெரிய பிள்ளைண்டா இதை விட ஒரு பிள்ளை இல்லை. அவ்வளோ பெரிய பிள்ளை. இதை படிக்கிறது ஒருத்தர் தஜ்வீத் படிக்கிறது இல்லை. அல்லதீனஹும். என்ன? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அடுத்த பாருங்க, திரும்ப வருது. الذين هم. الذين هم يراءون ويمنعون الماعون. எடுத்து மஹ்ரஜ் ஒழுங்கா வராட்டி என்ன செய்யுங்க, இந்த மிஸ்வாக் இருக்குது ஆனா உச்சது அதை நாக்குல தேய்க்கும். பல்லில் அல்ல, நாக்குல. நாக்குல தேய்க்க 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 இந்த மஹ்ரஜ் எல்லாம் அழகாகும். இந்த லால் இந்த சூறாவில் மிக முக்கியமாக கிட்டத்தட்ட 4-5 இடத்துல லால் வந்து சின்ன பிள்ளையில பழக்கம் கொடுக்கும். சின்ன வயசுல பழக்கினால இந்த லால் வரும். இல்லாட்டி வயசான காலத்தில் நாக்க திருத்தையில. ஆக முக்கியம் இது. நான் ஓதுறோம் பாருங்க. أرأيت الذي يكذب بالدين. فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. الذين هم يراءون ويمنعون الماعون. இந்த சூரத்துல் மாஊன். இதுல அரவாசி மக்கா, அரவாசி மதீனா. முதலாக நாம் படிக்க போறோம். இப்படி இவ்வாறான சூரா. அரவாசி இறங்கியது மக்காவில், அரவாசி இறங்கியது மதீனாவில். இந்த சூறா இதுல 7 ஆயத்துகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த சூறாவுக்கு ஒரு மாசம் தேவை. இதை பிராக்டிக்கல் பழகிறதுக்கு ஒரு மாசம் தேவை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமையும் தஃப்சீர் நடக்கும் நினைக்கிறேன்னா அது
அதுக்கடுத்த கிழமை ஒன்றா அது ஒருவித இதை ப்ராக்டிக்கல் செய்யும். எல்லாரும் சஃப்ல நின்று இந்த சூறாவில் உள்ள முறையை அப்படி செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்தா இந்த சூறா விளக்கும். இந்த சூறாவுடைய சொல் கருத்தை பாருங்க. முதலாவது அரஐத, அரஐத நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, பார்க்கவில்லையா நபியே. அல்லதி எப்படிப்பட்டவனை என்றால், அல்லதி என்பது இடைச்சொல். எப்படிப்பட்டவனை நீங்கள் பார்க்கவில்லையா. யுகல்லிபு, யுகல்லிபு என்றால் பொய், பொய்ப்படுத்தக்கூடியவனை நீங்கள் பார்க்கவில்லையா. பித்தீன், தீன் என்ன, மாலிகி, மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன் என்ன, இறுதி நாளின் அரசர். அப்ப தீன் என்ன, இறுதி நாள். இறுதி நாளை பொய்ப்பிக்கக்கூடிய அத்தகையவனை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா. அரஐத அல்லதி யுகல்லிபு பித்தீன். தீனுக்கு விளக்கம் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. மாலிகி யௌமித்தீன். ஃபذلك الذي, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா. கடைசி நாள மறுக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா. எதோரு, எதோரு தடுக்கின்றான். எதோரு என்றால் தடுக்கின்றான். அல் யதீம், யதீம் தெரிஞ்ச சொல்லு. யதீம் அனாதைக்கு சாப்பாடு கொடுக்காமல், அவனுடைய உரிமையை கொடுக்காமல் தடுக்கின்றான். فذلك الذي يدعو اليتيم ولا يحض, அவன் தூண்டவும் மாட்டான். ولا يحض என்றால் இன்னொருவன தூண்டு, பயான் பண்ணியோ அல்லது எஸ்எம்எஸ் ஏதோ. ولا يحض, அவன் தூண்டவும் மாட்டான். على طعام المسكين, طعام என்றா சாம்படி வைப்பாங்க, சாப்பாடு. பாமண்டா சாப்பாடு. மிஸ்கீன் என்றா மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுப்பதன் மீதும் தூண்டவும் மாட்டார்கள். ولا يحض على طعام المسكين. فويل, فويل, ويل நாசம் உண்டாகட்டும். வயல் என்றால் நாசம் உண்டாகும். ஃபவைல் அல்லது வயல் என்பது நரகத்தில் ஒரு கணவாய். நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவாயுடைய பெயர் தான் வயல். அந்த வயலை விட்டும் நரகம் பாதுகாக்கிறது. அவ்வளோ பயங்கரமான நரகம் தான் வயல். ஃபவைலுல் லில் முஸல்லீன், முஸல்லீன் என்றால் தொழுகையாளிகள். சில தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும், அல்லதீன் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா. ஹும் என்றால் அவர்கள். அல்லதீன ஹும், அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தெரியுமா. அன் ஸலாத்திஹிம், அவர்கள் அவர்களின் தொழுகையை விட்டும் சாஹூன், பொடுபோக்காக இருப்பார்கள். சாஹூன் என்றால் பொடுபோக்காக தொழுவார்கள். அல்லதீன ஹும், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் யுராஊன், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். யுராஊன், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். وَيَمْنَعُونَ الْمَاعُونَ, وَيَمْنَعُونَ தடுத்துக் கொள்ளுவார்கள். அல்-மாஊன், அற்ப வஸ்துக்களை கூட சதகா கொடுக்காமல் தன்னை தடுத்துக் கொள்ளுவார்கள். இது சொல் கருத்து. நாங்கள் தஃப்சீருக்கு போவோம். இந்த சூரா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அரைவாசி மக்காவிலும் அரைவாசி மதீனாவிலும் இறக்கப்பட்ட சூரா. இந்த சூறாவை பொறுத்தவரையில் இதற்கு சபபுன் நுசூல் இருக்கு. சபபுன் நுசூல் என்றால் இந்த ஆயத் இறங்கியதற்கான காரணம் என்ன, காரணத்துக்காக இறக்கப்பட்டது சொல்றாங்க. இதனுடைய முதலாவது ஆயத்திலிருந்து 3வது ஆயத்து வரை 3 ஆயத். அப்ப அராயித்தல்லதி யுகல்லிமு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம் அதுபோல் அலா தஆமில். இந்த 3 ஆயத்தும் இறங்கியது ஆஸிபுன் வாயிலுடைய விடயத்தில். யார் விடயத்தில்? ஆஸிபுன் வாயில். இவரை தெரியுமா நினைக்கும் போது இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் இவர்தான். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் இவர்தான் ஆஸிபுன் வாயில். அதற்கு பிறகு ஃபவைலுல் லில் முஸல்லீன் இருந்து வயம்னஊனல் மாஊன் வரைக்கும் இறங்கியது யாருடைய விடயத்தில் என்றால் முனாஃபிக்குகளுடைய விடயத்தில். அவ இந்த சூறாவில் முஷ்ரிக் முனாஃபிக் 2 பேர் சம்பந்தமாகவும் இந்த சூறாவில். அரவாசி இறங்கினது மக்கால, அரவாசி இறங்கினது மதீனா. முக்கியமான சூறா இது. தஃசீரை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்றான், அரஐத அல்லதி யுகல்லிபு பித்தீன். நபியே, கடைசி நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறார். அவ கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கிறவனை பார்க்கலையா? கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கிறவனை பார்க்கலையா? அவ கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கிறார்கள் யார் சொல்லுங்க. நாங்கள் முஸ்லீம்கள் பொய்ப்பிக்கிறோமா? யாருப்பா பொய்ப்பிக்கிறாங்க? உலகத்தில் உள்ள முழு காபியர்கள். முஸ்லிம் அல்லாத அவ்வளோ பேரும் யௌமுத்தீனை பொய்ப்பிக்கிறாங்களா இல்லையா? நம்புறாங்க இல்லையா? தமிழர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் எல்லாம் கடைசி நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் அரஐத அல்லதி யுகல்லிபு பித்தீன். கடைசி நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள். அனைத்து தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்தும் இல்லை. இமாம் இப்னு கதீர், இமாம் தபரி, அதிகமான உலமாக்களுடைய கருத்து, முழு உலமாக்களுடைய எந்த கடைசி நாளை பொய்ப்பிக்கிறோம் உலகத்தானே. நாங்கள் கொஞ்சம் பேர். இமாம் ராசி தன்னுடைய தஃசீருல் கபீர் எழுதுகிறார். இமாம் ராசி என்ற ஒரு இமாம் வந்தார், ஃபக்ருத்தீன் ராசி. ஃபக்ருத்தீன் ராசி தன்னுடைய ஒரு தஃசீர் எழுதினார், தஃசீருல் கபீர். இதில் எழுதுகிறாங்க, உலகத்தில் 3 வகையான மக்கள் இருக்கிறார். ஒன்று, இந்த கியாமத்துடைய நாளை முற்று முழுதாக நம்புறவர், 100க்கு 100% நம்புவார். அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா அவங்க கியாமத்துக்கு தயாராகிற மாதிரி இருக்கு. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு தடமாட்டம் இருக்கா இல்லையா, கொஞ்சம் லேசா வட்டிக்கு படுத்துக்கிற, கொஞ்சம் தொழுகையும் தான், தொழுகாம ஒருகையும் தான், முத்தரத்தித். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஜாஹித், அப்படியே மறுக்கிறவங்க. ஆனா இந்த மறுக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவர்களுடைய நாக்கு தான் மறுக்குமா, உள்ள மறுக்காது. காபீர் அல்லாஹ் சும்மா தூக்கி நரகத்துல போட மாட்டான். அவர் உள்ளத்தில் அல்லாஹ் போடுவானாம், இஸ்லாம் உண்மை, இஸ்லாம் உண்மை, ஏற்றுக்கோ. எங்களுக்கு இந்த மோதி சுபோக்கு வாங்க செல்ல போல பள்ளிக்கு போ செல்றே இல்லையா? மனசு செல்லுமா இல்லையா? இன்னொரு ஆள் சொல்லுவாரு, சுணங்கி தூங்குவோம், சுணங்கி தருவோம், இன்னொரு ஆள் 2 பேர் விளையாடுவாங்க அல்பு. அது மாதிரி உலகத்தில் உள்ள முழு காஃபிருடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் போடுவானாம், இஸ்லாம் உண்மை, இஸ்லாம்.
அதனால எப்ப நாம அதிகமாக பேச தொடங்குவோமோ காஃபிர்களோட அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடும். ஏன்னா அவங்க மறுக்கிறது உள்ளத்தாலே நாக்காலே, எதால மறுக்கிறது நாக்கால. இமாம் ராசி இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றார், நபியே கடைசி நாள்ல பொய்ப்பிக்கிறவங்கிற நபியை நீங்க பார்க்கலையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படும் பொழுது நபி அவங்க மாத்திரம்தான் கடைசி நாள உண்மைப்படுத்தினவரா? மத்த அவ்வளோ பேர் யார்? நபி அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க யோசிச்சுப்பாரு. ஒரு சமூகத்தை உருவாக்குறோம். இன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க நம்மள ஊர்ல அவ்வளோ பேரும் கியாமத்தினால் ஏற்றுக்கொண்டவங்க, இவங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை பாதுகாக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விட்டுட்டு ஓடுவோமா? தேவையில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது அவ்வளோ பேரும் மருத்துவம் தனி ஒரு மனிதனாக நின்று சமூகத்தை உருவாக்கியாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் தான் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் உருவாக்கி அதான் அல்லாஹ் கேட்கிறார், நபியே அராய்தல்லதீ யுகர்ரிபு பித்தீன், கடைசி நாள பொய்ப்பிக்கிறவங்க நீங்க பார்க்கலையா? இது முதல் தன்மை, பொய்யாக்குதல். கடைசி நாளை பொய்யாக்குதல் காஃபிர்களுடைய முதல் தன்மை. இரண்டாவது فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ فَذَلِكَ الَّذِي அவருடைய ஆகப்பெரிய தன்மைதானா يَدُعُّ الْيَتِيمَ, அனாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மாட்டார். சமூகத்தில் அனாதைகள் அந்தஸ்துள்ளவர். இஸ்லாமிய பார்வையில அனாதைகள் அந்தஸ்துள்ளவர். ஏண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனாதையாக்கினானே இல்லையா? இதை விட கௌரவம் என்னைக்கு அனாதைகள்? இதை விட கௌரவம் என்ன இருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதீமா இல்லையா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் யதீமாக்கி யதீம்களின் தலைவராக அல்லாஹ் ஆக்கினார். அனாதையை எவ்வளத்த கண்டாலும் கௌரவப்படுத்தும். நாங்க இந்த ஊர்ல அனாதைகள் எடுத்து கண்ணியப்படுத்தும், ஓதி கொடுப்போம், செய்யும். முதல்ல அல்லாஹ் எங்களுக்கு வசதியில தந்திருக்கிறார், நாம் ஒரு காலத்துல செய்யும். இன்ஷா அல்லாஹ் அனாதைகளை கண்டு அனாதைகளுக்கு செலவழிக்கணும், அனாதையோட தலையை தடாவும். நல்ல சிவா, நல்ல தன்மைகள். அல்லாஹ் காஃபிருடைய தன்மையை சொல்றார், فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ, அவன் அனாதைகளுக்கு கொடுக்க மாட்டான். ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் இருந்தார், நீங்க போய் பாருங்க. அந்த பில்டிங்லே எழுதியிருக்கிறாரு எதாமா பில்டிங். என்ன எழுதியிருக்க? நீங்க போனா பார்க்கணும், அதை வாசிக்கணுமே. போதும் எவ்வளவு இருக்கின்ற அந்த பில்டிங் ஜனாதிபதி மாளிகை இருந்துச்சு. ஜனாதிபதி மாளிகைன்னா இப்ப பிரதமர் மாளிகைக்கு பக்கத்துல போய் அந்த கோல்டு ரோட்ல நீல கலர் பில்டிங் ஒன்று. அந்த நீல கலர் பில்டிங்ல இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, வாசிச்சு பாருங்க, எதாமா பில்டிங். என்ன பில்டிங்? எதாமா பில்டிங். நீங்க யோசிக்கலாம், என்னது, யாரு செஞ்சார்? மௌதா போயிட்டார், அதால பேசலாம், நலிமாக்கியார். அல்லாஹ் கபரை பிரகாசமாக்கும். அந்த பில்டிங்க அனாதைகளுக்கு கொடுத்தார். ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னால ஒரு பேச்சஸ் இருந்தாலே போதும் நம்மளோட. அத அனாதைக்கு கொடுக்கிறா. கொடுத்தது மாத்திரமல்ல, எழுத சொன்னார் எதாமா பில்டிங். எதாமா என்றால் அனாதைகளுக்கான சொத்து. எவ்வளவு ஈமான் இருக்கு. நாம ஒரு நெல்லு பே கொடுக்க வரல பாரு, ஒரு நெல்லு பே, ஒரு அரிசி. ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னாடி
முன்னால உள்ள தன்னுடைய கட்டடத்தை அப்படியே அனாதைகளுக்கு கொடுத்தார். அனாதைகளை வாழ்க்கையில நாங்க சஹாபாக்களுடைய பழக்கமே இப்படி கொடுக்கிறது. சஹாபாக்களுடைய பழக்கமே. சஹாபாக்கள் சம்பாதிச்சு வாழ்க்கையில ஏதாவது சதக்கா கொடுத்துதான் மோக்கா போறாங்க. அல்லாஹ் சொல்றான், இதுல காஃபிர்களுடைய பழக்கம் கொடுக்க மாட்டார். فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ. அவருடைய இரண்டாவது கெட்ட பழக்கம், அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க அவன் கொடுக்க மாட்டார். அவருடைய இரண்டாவது கெட்ட பழக்கம் அல்லாஹ் சொல்றான். மூன்றாவது, وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ. وَلَا يَحُضُّ தூண்டவும் மாட்டான், عَلَى طَعَامِ الْمِسْكِينِ மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டவும் மாட்டான். என்னைக்கு இருந்தா நான் கொடுப்போம், இல்லாட்டி இன்னொருத்தர தஷ்கீல் பண்ணி சாப்பாடு அதுவும் செய்ய மாட்டாங்க. விளங்கும் பொழுது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டுவது ஒரு இபாதத். என்னைட்ட இல்லை உண்மையா, நான் என்ன செய்யறேன், அவருக்கு சாப்பாடு கொடுங்க, மிஸ்கீனுக்கு கொடுங்க சாப்பாட, ஏழைகளுக்கு கொடுங்க சாப்பாட என்று தூண்டுவது காஃபிர் அதையும் செய்ய மாட்டார். وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ. இந்த மூன்று தன்மை யாருடைய தன்மை? யாருடைய தன்மை? காஃபிர். முதலாவது என்ன? أَرَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ தொழுகை ஞாபகம். أَرَأَيْتَ الَّذِي يُكَذِّبُ முதலாவது. இரண்டாவது, فَذَلِكَ الَّذِي يَدُعُّ الْيَتِيمَ இரண்டாவது. மூன்றாவது கெட்ட பழக்கம், وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينِ மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுக்க தூண்டவும் மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல விருந்தாளிகள் வந்தா அனுப்பிடுவாங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு. சஹாபாக்கள் ஒவ்வொன்றாக நாம பழகும். நாங்க ஊரை முன்னேற்கிறதுங்கிறது இப்படிதான். இப்ப இந்த ஊரை முன்னேற்றணும் வேண்டாம், பில்டிங் கட்டி முன்னேற்றமா? இந்த ஊரை பில்டிங் கட்டி இங்க காசிக்காராக்களை கூட்டி ஊரை முன்னேற்றதா? ஊரை முன்னேற்ற எப்படி என்றா, ஊர்ல உள்ள மக்களிடம் நல்ல நல்ல தன்மையை உருவாக்கும், நல்ல நல்ல தன்மையை கொடுப்போம், சின்ன பிள்ளைகளுக்கு உருவாக்கும். இதில் ஆக நல்ல தன்மை தான் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு. யாரும் சரி ரோட்ல கண்டா அப்படியே ஊட்ட கூட்டிட்டு போய் சாப்பாடு, யாருக்கு தேவையில்லை, தெரிஞ்சவர் தெரியாதவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புனை பெயர் அபு தைஃபான், விருந்தாளியின் தந்தை. நாங்க ஞாபகம் இருக்கும் ஒரு ஜும்மாவுக்கு ஓடினோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வீட்டை 3 பேர் வந்தாங்க விருந்தாளிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளி வந்தா என்ன செஞ்சிருவாங்க, மாடோட்டே அறுத்துக்குருவாங்க. கோழி வைக்கிறத விட மாடோட்டே சுற்றுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, மாடோட பொறிச்சி அப்படியே கொண்டு வச்சு விட்டாங்க. பெரிய மாட்டு கன்று. அல்லாஹ் சொல்றார் சூரத்துல் ஆலஹமா ஜுஸூல், அல்லாஹ் சொல்றார் வகர்ரபஹு இலைஹிம், அப்படியே கொடுத்தாங்க. கொடுத்து விருந்தாளியோட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்கு. வீட்டு ஒரு விருந்தாளி வந்தா சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படாது. எப்படி சொல்லணுமா தெரியுமா? அலா தஅகுலூன், சாப்பிட மாட்டீங்களா? எப்படி? அலா தஅகுலூன், சாப்பிட மாட்டீங்களா? அதுதான் கேட்கணும். இப்ப மாட்டை பொறிச்சு கொண்டு வகர்ரபஹு இலைஹிம் ஃபகால அலா தஅகுலூன், சாப்பிட மாட்டீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, சாப்பிடுறாங்க 3 பேர். பயம் முடிச்சிச்சு, கை வருது இல்லை. பார்த்தா மலக்கு மந்திரிக்கு
மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கார். மலக்குகள் விருந்தாளியா வந்திருக்கிறார். மாட்டை பொறிச்சு வச்சுட்டார். அப்பதான் கேட்டாங்க, என்ன வந்தீங்க? قال فما خطبكم أيها المرسلون. என்ன செய்தி? قالوا إنا أرسلنا. நாங்க வந்தது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க வந்தோம். சாப்பாடு கொடுத்தோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சில சம்பவங்கள்ல வருது, ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே சாப்பிடவே மாட்டாங்க. யார் சரி விருந்தாளியோட தான் சாப்பிடுவோம். நாங்களும் அந்த கொள்கை எடுப்போம், பிள்ளைகளை பழப்போம், செய்வோமா இன்ஷா அல்லாஹ். நல்ல சிபா. ஒரு வெள்ளிக்கிழமை சரி, கிழமையில ஒரு நாள் சரி, மாசத்துல ஒரு நாள் சரி, விருந்தாளியை வீட்டை கூட்டிட்டு போவோம். பள்ளிக்கு வார விருந்தாளி இருக்கிற மெதுவாக கூட்டிட்டு போவோம் பள்ளி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடினாங்க. ஒரு மஜூசி தான் கிடைச்சாங்க, நெருப்பு வணங்கி. இப்படி உட்கார வச்சு, சரி பிஸ்மில் செல்லா சாப்பிட முத்தி. அவன் சொன்ன அந்த பிஸ்மில் எல்லாம் நான் செல்ல மாட்டேன், அவள்கிட்ட ஓடுவோம். அவன் போயிட்டான். அவன் சாப்பிட வரலையே, இவரை நான் கூப்பிட்டது. அல்லாஹ் சொன்னானா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இப்ராஹிம் அவன் ஒரு தடவை பிஸ்மில் சொல்ல ஏழாண்டுக்கு நீ திறத்தி விட்டியே, நான் 50-60 ஆண்டு காலமாக அவனுக்கு ரிஸ்க் கொடுத்துட்டேன். அவன் கல்ல மண்ணை வணங்குறான், நெருப்ப நான் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்ராஹிம். அந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, மிஸ்கீனோ யாரோ சாப்பாடு கொடுக்கக்கூடிய இந்த நல்ல பழக்கம் ஊர்ல உருவாக்கும். அந்த நல்ல தன்மை பெரியவங்க செஞ்சா சின்னவங்க அப்படியே செய்வாங்க. பாப்பா செஞ்சு பழகினா புள்ள செய்ய பாருங்க. சிலவங்க வெள்ளிக்கிழமை 2 பார்சல் கொண்டு வருவாங்க, சும்மா போல வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அரபிகளுடைய பழக்கம் என்ன? விருந்தோம்பல். அதனாலதான் காஃபிர்கள் அந்த பழக்கம் இருக்க. இந்த 3 கெட்ட பழக்கம். முதலாவது கடைசி நாளை பொய்ப்பிப்பது. இரண்டாவது அனாதைய சங்கைப்படுத்துறது இல்லை. மூன்றாவது இந்த 3 ஆயத்தும் எங்க இறங்குது? மக்கா. யாருடைய விடயத்தில்? ஆசுபுனு வாய். அதற்கு பிறகுள்ள ஆயத் முனாஃபிக்குடைய விடயத்தில் இறங்குது. என்ன? ஃபவைலுல் லில் முஸல்லீன். ஃபவைலுல் லில் வயலண்டா என்ன? வயலண்டா நரகத்தில் ஒரு கணவாய். வயல். ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு வயலண்ட நரகம். கொஞ்சம் யோசிக்கணும். தொழுகையாளிகளுக்கு வயலண்ட நரகம் என்றால் தொழாதவங்களுடைய நிலைமை. அல்லாஹ். அதுதான் இந்த ஊரை பத்தி கவலைப்படுறவங்க இந்த கவலை தான் மேல இருக்கு. இதை பத்தி பெரிய ஒரு கவலை இருக்கணும். ஊர்ல தொழுகை இல்லாத நிலைமையை பார்த்து குடும்பம், எந்த குடும்பத்துக்குள்ள தொழுகை இல்லையா, நான் போகணும், அவன் நான் பேசணும். இந்த ஆயத்தோதி காட்டுங்க அவங்களுக்கு. ஃபவைலுல் லில் முஸல்லீன். வயலண்ட நரகம் யாருக்கு? முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு. அப்ப தொழுகை இல்லாதவன் ஹாலப்படி. தொழுகை இல்லாதவன் ஜனாசாவை கொண்டாந்து அசரத்தை வச்சு துவா ஓதி பயான் பண்ணி எவ்வளோ குதிரம் காற்று. என்ன செய்ய? அசரத் மாறும் மனசோட வாங்க சொர்க்கவாதின்னு சொல்றாங்க. வாயா உஸ்மான் பின் மதுலூன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத் ஆயிட்டான். ஷஹீத் எல்லாம் மௌத் ஆயிட்டான். பக்கத்தில் இருந்தாங்க உம்மு அலா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு அலா சொன்னாங்க, எவ்வளோ பெரிய பாக்கியசாலிகள். நபி அவங்க கேட்டாங்க, உம்மு அலா உனக்கு எப்படி தெரியும் பாக்கியசாலி? இல்லையா ரசூலுல்லாஹ், நல்ல மனிதர் தான், உனக்கு எப்படி தெரியும் கேட்டாங்க. எனக்கே தெரியாது நடக்க போகுது. உம்மு அலாவுக்கு பெரிய கவலை. என்னடா இது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டாங்களே. அந்த ராவு கனவுல பார்க்குறாங்க, உஸ்மான் பின் மதலூன்ல இருந்து ஒரு ஆறு மாதிரி ஓடுது. சந்தோஷத்தை காலையில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கனவு ஒன்று கண்டேன். உஸ்மான் பின் மதலூன் இவர் தான் பகீல முதல் அடக்கம் செய்யப்பட்டவர். பகீ எங்க இருக்குது? மதீனா. பகீ இருக்குதுங்க. நாமெல்லாம் ஒரு பேர் சொல்லுவோம். என்ன பேர் சொல்லுவோம்? ஜன்னத்துல் பகீ என்று சொல்லுவாங்க. ஜன்னத்துல் பகீ என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான பேர் பகீஉல் கர்கித். பகீஉல் கர்கித் தான் அவருடைய பேர். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கண்டது தான் அவருடைய அமல், அவருடைய அமல் அது அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன யாருக்கும் சொல்லல, தொழுக ஒரு தொழுக மட்டும் இருந்தா போதும். வாழ்க்கையில அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு ஒரு தொழுக மட்டும் இருந்தா போதும். நாங்க இறக்கப்படணும், கவலைப்படணும், தொழில் இல்லாததுக்கு அல்ல, காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கவலைப்படுங்க, தொழுகை இல்லையா குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு, அவன் பாவம். இந்த ஆயத்தை வச்சே பாவம் அவன். நீ சுபோதுருவை போய் பாருங்க, ஒவ்வொரு பள்ளியை, ஜும்மா பள்ளியை பாருங்க, ரவாஹாவை பாருங்க, முத்தகீனை பாருங்க, மினனை பாருங்க, 2 சப் 1 சப் 3 சப் தூங்குறாங்க. யார் விளங்கப்படுத்து? நாங்க விளங்கப்படுத்தோம், நாங்க தான் விளங்கப்படுத்தோம். இல்லாட்டி ஊர்ல உள்ள உலமாக்கள் போகும். ஒவ்வொரு நாளும் உலமாக்களுடைய தொழில் அவங்க கஷ்டப்பட்டு ஓதின அதுக்குத்தான் வீடு வீடா போகணும். அவங்க போய் ஊரை மாத்தணும். ஆகப்பெரிய கவலை தொழுகை இல்லை. நல்லா சொல்லிட்டானே, தொழுகையாளிக்கே வயலண்ட நரகம். யாருக்கு வயலண்ட நரகம்? முசல்லீங்களுக்கு. என்ன முசல்லி பின்னால நாங்க தொழுகை எல்லாம் என்ன தொழுகன்னு இனி விளங்கும் கொடுக்கும். தொழுகையாளிகளுக்கே வயலண்ட நரகம் என்றால் தொழாதவர்களுடைய நிலைமை யோசிப்பார். அதனாலதான் உலமாக்களிடத்துல தொழாதவர்களுடைய அந்தஸ்து வேறு. 2 தொழுகை உண்டா போகும். ஊர் நிர்வாகம் என்று சொல்றோமே, ஊரை நிர்வகிக்கிறவங்களுடைய முதன்மையான கடமை இதுதான். ஜகாத்துக்கு முன்னால தொழுக. ஜகாத் போர்டு இருக்குது ஒவ்வொரு ஊர்லையும். நல்ல விஷயம், நல்லவங்க செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கூலி கொடுப்போம். இந்த ஊர்ல ஜகாத் போர்டு இருக்குது, சாயந்தரம்ல ஜகாத் போர்டு இருக்குது, மருதமுள்ள ஜகாத் போர்டு, எல்லா ஊர்லயும் ஜகாத் போர்டு இருக்குது. ஆனா ஒரே ஒரு கேள்வி, தொழுக போர்டு இருக்குதா? தொழுக போர்டு முதல் செய்ய வேண்டியது அதுதான். முதன்மையாக செய்ய வேண்டியது பின்னுக்கு போயிட்டு பின்னால் செய்ய வேண்டியது முன்னால வந்துச்சு. பிள்ளை பிறந்ததோட கிழங்க நசிச்சு சோறை அடிச்சு கொடுக்குற பிள்ளைக்கு பிரியாணியை கொடுத்தா முதல் தொழுக போர் தேவை. ஊர்ல எத்தனை பேர் தொழுகை இல்லையா போகணும். உலமாக்களுடைய போர்டு இருக்கணும். அந்த உலமாக்கள் என்ன செய்யணும்? வீடு வீடா இறங்கணும். ஜமாத்தாக்கள் மாத்திரமல்ல கஷ்டத்துல போறது. ஊர்ல உலமாக்கள் இதுக்குத்தான் உலமா இருக்கிறது. இதுக்குத்தான் ஜமியத்தில் உலமா, வேற ஒன்றுக்கும் இல்லை. ஜமியத்தில் உலமா இந்த ஜும்மா பள்ளியை சுத்தி 500 குடும்பமா தொழுகை இல்லையா, அவன் வீட்டுல போய் பேசுவோம், கதைக்கும். இஸ்லாமிய ஹிலாஃபத் இருந்தா 2 தொழுகைக்கு வராட்டி 3வது தொழுகையின் பொழுது கழுத்து வெட்டப்படும். முஸ்லீம்களுடைய கபருஸ்தானில் அவரை அடக்க முடியாது. எவ்வளவு பேரை கொண்டு வந்து அடக்கிறோம்னா சட்டம் இல்லை. ஒருவன் வேணும் என்று தொழுகையை மறுக்கிறான். சோம்பேறிக்கு 2 தொழுகை தான் தவறலாம். சோம்பலாக விடுறவன் உதாரணமா பௌருக்கு படுத்துட்டான், அசருக்கு வரலன்னு வை, மக்ரிபுக்கு வரணுமா இல்லையா? மக்ரிபுக்கு வராட்டி இமாம் போகணும் வீட்டுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா பள்ளிக்கு வாரவர் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் பள்ளிக்கு வரணும். சுபஹ தொழுதுட்டு சஹாபாக்களை கூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன வரல இல்லையா ரசூலல்லாஹ்? ஒரு ஆயத் இறங்கியது, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேல சத்தத்தை உயர்த்தாதீங்க என்ற ஆயத் இறங்கியது.
எந்த சத்தம் உங்களோட சத்தத்தை விட அதிகம் யா ரசூலல்லாஹ், நான் நரகவாதியோன்னு பயந்து அழுதுட்டு இருக்கிறேன். பள்ளிக்கு வராத காரணம். கண்ணியமிக்க சகோதரர்களே, எந்த பொறுப்பு உங்களோட பொறுப்பு, எனது பொறுப்பு நான் உங்களுக்கு ஏற்றி வைக்கிறேன். தஃசீர் படிக்கிறோம், உங்களோட பொறுப்பு, ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. தொழுக விஷயம் ஒரு போர்டை உருவாக்கும். நானும் வாரேன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு வீடுகளா போ போ, காலடியை போ, மக்கள் அழைப்பு விளக்கு இல்லை அவங்க. இன்றைக்கு இறக்காமத்தில் பௌத்து வழி என்று முழு வெப்சைட்லேயே வசூல் பண்ணுறாங்க. பிஸ்கட் தரட்டாம், சோறு தரட்டாம். என்னத்துக்கா? மருந்துக்கு தேவை கொடுக்கத்தான் போகணும். இறக்காமத்தில் பௌத்து வழி பௌத்தால போகுது, கொடுக்கத்தான் போகணும். இந்த சின்ன ஒரு நோய்க்காக எங்களுக்கு கூட கவலை வருதுண்டா. ஊர்ல அறவாசி பேர் நரகத்துக்கு போறான். இந்த கவலை, இந்த கவலை, இது ஆகப்பெரிய கவலை. ஊரை பத்தி கவலைப்படுறது, தொழுகை பத்தி கவலைப்படுறது, இஸ்லாத்துடைய பெரிய தூண் இது. இதுகளை பேசணும் மக்கள்கிட்ட, கண்டவங்கள்ட்ட. தொழுகையாளியா தொழு முசீபத்தது வாழ்க்கையில் அல்லாஹ். அதான் இந்த ஒரு ஆயத்து போதும் உங்களுக்கு. தொழுகையாளிகளுக்கு வயிறென்ன நரகம், தொழாதவங்களுக்கு. அல்லாஹ் ஹதீஸ்கள்ல ஒரு தொழுகையை விட்டா போதும், ஒரு தொழுகை, வேற கூடுதலா பாவம் செய்ய தேவையில்லை. இதனுடைய பயங்கரம் விளங்கப்படுத்துவோம் என்றால் முழு பேரும் பள்ளியில் நிற்பாங்க இல்லையா? முதல் இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் என்னோட நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, உம்மா, குடும்பம் மெதுவா ஓட உருவாக்கணும். தொழுகையாளிகள் வீரத்தை பார்க்கணும். எங்களோட முயற்சி பலனளிச்சா இன்ஷா அல்லாஹ் 100க்கு 100 செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இப்ப தொழுகையாளிகள் விஷயத்துக்கு வருவோம். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். எவ்வாறான தொழுகையாளிகளுக்கு வயிறு நரகம் தெரியுமா? அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுக்கும் வரைக்கும் இவர்களுடைய தொழுகையில் உயிரோட்டம் இல்லாத தொழுகை. சாகும் பொடுபோக்கா தொழுகை. எந்த தொழுகே தெரியும். அப்ப என்ன செய்யணும்? தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக ஆக்கணுமா இல்லையா? தொழுகை எப்படி தொழுகையாகும்? பேசுங்க, சொல்லுங்க. நான் பயானம் இல்லையே. உயிரோட்டம் உள்ள தொழுகையாகும். நான் உங்களுக்கு போன பாடத்தை வஜ்ஜஹ சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கிறா? வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு وبذلك أمرت وأنا من المسلمين. கருத்து தெரிந்தால் எல்லாருக்கும் என்ன டைப் பண்ணி தரணுமா? கருத்தோட ஆதில் தான் செய்யணும். இப்ப தக்பீர் எப்படி தொழுகையை உயிரோட்டம் உள்ள தொழுகை ஆகும். இந்த பயிற்சிக்கு தான் ஒரு மாசம் வரும். இந்த பயிற்சிக்கு என்ன வரும்? உயிரோட்டம் உள்ள தொழுகைக்கு சொல்றது குஷூஆ. என்ன சொல்ற? குஷூஆ. தொழுகையில ரெண்டு இருக்கு. ஒன்று குஷூ, அடுத்தது குதூஆ. உலகத்துல சண்டை குதூல உறுப்புகளை எப்படி வைக்கணுங்கிறதுல சண்டை. எல்லாம் குரூப்பா பிரிஞ்சு 50,000 பள்ளியை கட்டி வச்சிருக்காங்க. நல்ல விலங்கு. எதுல சண்டை எங்களுக்கு? எதுல சண்டை? இந்த ஆயத்துல சண்டை பிடிக்கல. மொத்தம் சண்டை பிடிச்சதெல்லாம் உறுப்புல தான். சரி, உறுப்பு இல்லாதவங்க என்ன செய்யும்? ஏன் அதுக்கு சண்டை பிடிக்கும்? சண்டை பிடிக்கணும் எதுக்கு தெரியுமா? ஹுஷூ. ஹுஷூ எங்க உருவாகும்? உள்ளத்துல. ஹுதூ உறுப்புல. இந்த தக்பீர்கள் அல்லாஹு அக்பர். சண்டை என்ன? இஞ்சையா இஞ்சையா இங்க எங்க சரி? கையில்லாத எங்க சரி? ஆனா யார் சரி? உள்ளம் இல்லாதவன். ஹுஷூ என்கிறது இதுதான். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் இடத்துல
குஷு இல்லைன்னா தொழுகை உயிரோட்டம் இல்லைன்னா வாகனத்துக்கு இன்ஜின் இல்லை பொடி நல்லா இருக்கு. யாராவது புத்திசாலி சொல்லுவாங்க நல்ல வாகனம் உண்டு, நல்ல வாகனம் சொல்லுவாடா, நல்ல பெயிண்ட் அப்படி இருக்கு சாமான். ஆனா உள்ளுக்கு என்ன இல்லை? இன்ஜின். உள்ளுக்கு இன்ஜின் இல்லை. நல்ல வாகனம் ஆகுது, நல்லா இருக்கு பொடிக்கு சும்மா போட் ஷூட்டெல்லாம் போட்டு உடம்ப வச்சு நீ கட்டிங்க போட் ஷூட் எல்லாம் போட்டு மோது கிரீம் எல்லாம் போட்டு உண்டே ஒன்று இல்லை அவருக்கு. என்ன உயிர் இல்லை. இவர் நல்ல மனுஷனா, நல்ல பொடியாயிரு, தேவையான சாமான் இல்லையே. என்னோட தொழுக சும்மா அப்படி அழகா இருக்கு. தொழுக சும்மா ஃபேன் வேலை செய்யுது, லைட் வேலை செய்யுது, மைக் எக்கோ, மாஷா அல்லாஹ் அப்படி மைக் எக்கோ பேருக்கு இல்லை, எல்லாம் உருப்படியா இருக்குது. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினா முழுதை எட்டி முடிச்சாச்சு. இந்த முகம்மதை வாசிக்கிறதும், இந்த கோல்ட் பெயிண்டா என்ன இருக்குது, இவர் யார் எழுதினாரு, என்ன லைட் போட்டிருக்குது, என்ன ஃபேர் முழுதை யோசிச்சு முடிக்க இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாம் உயிர் இருக்கிற கொடி இருக்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுக்கு தொழுகன்னு சொல்றதா வேற என்ன சொல்றதா? இந்த தொழுகையைத்தான் உயிரோட்டம் உள்ள தொழுகை ஆக்கும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கடைசி காலத்துல மக்கள் பள்ளி நிறைய தொழுவாங்க, ஆனால் ஒருவருடைய உள்ளத்தில் கூட குஷு இருக்காது. என்ன இருக்காது? சரி, இன்றைக்கே குஷுவை தொடங்கிடும், டைம் இல்லையே. எப்படி குஷுவை உருவாங்க? சரி, நாங்கள் இந்த சிறப்பு சாப்பில் வந்து நிற்கிறோமா இல்லையா நிறுத்து முதல் நாங்கள் நீயத்து வைப்போம், நல்லா யோசிக்கிறோம். குஷுவை உண்டாக்கணும் அல்லாஹுடைய பேரை கொண்டு மாத்திரம்தான். எதை கொண்டு? சரி, தொழுகையுடைய ஆரம்ப வார்த்தை என்ன வார்த்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். முதல் வார்த்தை என்ன? சரி, தொழுகையுடைய கடைசி வார்த்தை என்ன சொல்லுங்க? அல்லாஹ். அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொழுகையுடைய ஆரம்ப வார்த்தை என்ன? அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ்னு வாயால சொல்ல போல உள்ளச்சம் உள்ளவர்களுடைய உள்ளம் நடுங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதா அதுக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். அப்ப அல்லாஹ் என்ற சொல்லோட உள்ளத்துக்கு உள்ளச்சம் வந்துட்டா இல்லையா? சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கடைசி அல்லாஹ் என்று சொல்லும்போது உள்ளச்சம் கொண்டு வருமா இல்லையா? ஆரம்பமும் அல்லாஹ், கடைசியும் அல்லாஹ். சரி, இப்ப அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறோம். யார் பெரியவர்? சப்புக்கு வந்து அப்படியே தொழணும், தொழுது காட்டணும். எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பயிற்சி செய்வோம். உலமாக்களிடத்துல இது ஒரு பயிற்சி இருக்கு, இதை செய்வாங்க. எப்படி என்ன ராவையில் எழுப்பி இதுக்கு ஆதாரம் கட்டுறாதீங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை இதுக்கு என்ன ஆதாரம் செஞ்சு பாருங்க. பழகுங்க, எவ்வளோ விஷயமே ஆதாரம் கேட்டு குழம்பிடப்படாது. இல்லை, சனது இருந்தா போதும். சனது இல்லை இன்றைக்கு உத்தர கைது, ஹதீஸுடைய சனது இல்லை, தஃப்சீருடைய சனது இல்லை. கை என்ன செய்வாங்கன்னா நடுநிசையில் எழும்பி ராகத்தான நேரத்தில் அதை செய்வாங்க. எப்படி? வுது எடுத்து அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? மனசுல எடுத்துருவோம். எடுத்து இப்ப முதல் ஓதுல வஜ்ஜத்துடைய கருத்தை விளங்கி ஓதுறேன். وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. الله ربي ورد இடையில சும்மா அங்காளஞ்சால சிந்தனை போனா விட்டுவாங்க. பழகு பழகு, இந்த குஷுவோ பழகுற, டிரைவிங் பழகுற மாதிரி குஷுவோ பழகுற.
ஃபர்ஸ்டா செய்யப்படவும் மிச்ச நேரம் இருக்காது குஷு. அப்ப விட்டுருவாங்க, தக்பீர் திரும்ப அல்லாஹு அக்பர் அப்படி வச்சுட்டுப்பாங்க நேரம். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்க. சிலவங்க கண்ணை பொத்துவாங்க. சில பிறகுடைய சட்டத்தை கண்ணை பொத்துற மக்ரூ. கண்ணை பொத்துறது கஷ்டம். லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல ஏன் கியாமல் இருட்டுல தொழுவது? இருட்டுல தொழுது அல்லாஹ் துவா கபூல் செய்வார் நினைக்கிறேன். இல்லை, அந்த குஷுவை உருவாக்க உயிரோட்டம் இல்லைன்னா முடிச்சு. இன்ஜின் இல்லை, உடம்புல உயிர் இல்லை, தொழுகையில உயிரோட்டம் இல்லை. சரி, இப்ப வஜ்ஜா தோதி ஆயிடுச்சு. வஜ்ஜா தோதி முடி அடுத்து என்ன வரும்? சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹால கருத்து என்னது? குஷு வார்த்தை சான்ஸ் கூட இல்லையா? சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டீங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பேர் ரஹ்மான் ரஹீம். அடுத்து ஓடுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து வருது அர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து வருது மாலிகி யௌமித்தீன். அடுத்து வருது. சரிதானே? சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்குள்ள அங்கங்க சிந்தனை போகுமா? போக தேவையில்லை, நீங்க கருத்து விளங்குது. சரி, அடுத்த சூரத்துல் அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத். இப்போ கருத்து விளங்குதா இல்லையா? ஊற்றப்படாது, சிந்தனையை ஊற்றப்படாது. இதுதான் தேவை. அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சிந்தனை மாறப்படாது. அப்படி இருந்து இப்ப ருக்கு போக என்ன சொல்றது? திரும்ப அல்லாஹு அக்பர். அல்லாஹ்ல திரும்ப உள்ளத்துல நடுக்க வருமா இல்லையா? ஏன்னா அல்லாஹ்னு சொல்லு வந்துட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன். ருக்குக்கு போனதோட சில சிந்தனை மாறலாம். என்ன துவா? சுப்ஹான ரப்பியல் அஸீம். ரப்பு வந்துட்டு இல்லையா அவர்கிட்ட உடனே ருக்குல மாறப்படாத சிந்தனை. சுப்ஹான ரப்பியல் அஸீம். பிரம்மாண்டமான எனது ரப் தூய்மையானவன். பிரம்மாண்டமான எனது ரப் தூய்மையானவன். ருக்குல மாற சான்ஸ் இல்லை. இப்ப மாறுமா ருக்குல? சரி, இப்ப ருக்குல இருந்து எழும்போம் எப்படி? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அதுலயே அல்லாஹ் இருக்குதா? என்ன சொல்லுங்க. இப்ப அல்லாஹ்ன்ற சொந்தத்தோட மாறுமா? அப்படிங்கிறது இல்லையே. அல்லாஹ்ன்ற நடுவுல சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. புகழ்ந்தவருடைய புகழை அல்லாஹ் கேட்டார். சமி அல்லாஹு லிமன் ஹமிதான கையை விடுறோம். விட்டதோட ஓதுவோம். என்ன? ரப்பனா வலக்கல் ஹம்த். ரப்பனா ரப்புடைய பேர் வந்துட்டா யா அல்லாஹ் உனக்கு தான் எல்லா புகழும். இத்தனை துஆ இருக்குது. ரப்பனா வலக்கல் ஹம்த் பில் அஸ்ஸமாவாதி وملء الأرض وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد أحق ما قال العبد وكلنا لك عبد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. மதீனால போய் தொழுது பாருங்க, 20 நிமிஷம் எடுக்கும் சுபஹ் தொழுகை. லுஹர் தொழுகைக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போகும். என்ன சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்ட்டு ஹுதைஃபி அவ்வளோ துஆவே ஓதுவார். அந்த வயசாளியே அதுதான் வருது. சின்ன பிள்ளைகளுக்கு பின்னால தொழுகிறதை விட வயதாளிகளுக்கு பின்னால தொழுத குஷு வரும். அவங்களுக்கு வேற சிந்தனை இல்லை. சின்ன பொடியனுக்கு எவ்வளவு போட வச்சுட்டு வந்துருப்பா, ஜொப்ப விட்டு ஓடி வந்துருப்பா தோட. அவன் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்லாஹ்ட ஞாபகம் தானே, மாற சான்ஸ் இல்லையே. அதுபோல ரப்பனா லக்கல் ஹம்து மாறல, சிந்தனை மாறல. சரி, அதுபோல என்ன செய்யும்? சுஜூது போ. என்ன சொல்லி போ? அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? இடைக்கு ஷைத்தான் விட மாட்டான். ஹதீஸ்ல வருது, ஷைத்தான் வந்து வெள்ள உள்ளத்துல அப்படியே ஊசியை போட்டு பார்ப்பான். ஊசியை போடப்பட அல்லாஹு அக்பர். யார் பெரியவர்? அல்லாஹ் பெரியவிட ஓடிவர். சரி, இப்ப சிந்தனை வந்துருச்சு. அப்படியே சுஜூது போறோம். சுஜூதுக்கு போனதோட சிந்தனை மாற்றப்படாது. என்ன? சுப்ஹான ரப்பியல் அஅலா. சுப்ஹான ரப்பியல் அஅலா. மகத்துவம் வாய்ந்த அல்லாஹ் மிக தூய்மையான. என்ன சிந்தனை மாறும்.
இன்ஷா அல்லாஹ். இந்த தொழுகையாளிகளுக்குத்தான் சொர்க்கம். இது மாதிரி இல்லாத அவ்வளோ தொழுகையாளிகளுக்கும் ஃபவைலுல்லி. இப்போ ஒரு கேள்வி, இஷா தொழுகை நாங்கள் இஷா தொழுகை எதில் சேர்க்கிற ஃபவைலுல்லி முஸல்லீன்ல சேர்க்கிறதா, அல்லது வேற ஆயத்து இருக்குது, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையில் உள்ளச்சமுடையவர்கள். எதில் சேர்க்கலாம் சொல்லுங்க. இஷா தொழுகை எதில் சேர்க்கிற சபீர் ரோமன் சபீ சொல்லுங்க. இஷா தொழுகை எதில் சேர்க்கிறதா? அல்லாஹ் பாதுகாக்கும். இஸ்திக்பார் செய்யும். இதை படிக்கணும், உலமாக்கள்கிட்ட இருந்து படிக்கணும், ராவில் எழுந்து கொஞ்சம் பழகும். இப்படி தொழுதா கையை தூக்கி பாருங்க, மழை பெய்யும். இப்படி தொழுதா அல்லாஹோட உள்ள கனெக்ஷன். அதுதான் தஃப்சீர் படிக்க. வேறொன்றுக்கு மேல தஃப்சீர் இருக்கு. தொழுகையே சீராப்போமா இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க தஃப்சீர் முடிஞ்சு 2 ரக்கா சுன்னத் தொழுது பாருங்க. எப்படி ஓடிடாதீங்க அவசரப்பட்டு. ஏன்னா அந்த கரண்ட் சார்ஜ் இருக்கப்பறம் செஞ்சு வாங்க, வெற்றி சார்ஜ் இருக்கப்பறம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. மித்திரையாவது இப்படி தொழுதுட்டு போங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வாங்க. மித்திரை சரி இப்படி தொழுங்க, இப்படி பழக்குங்க, பிள்ளைகளை பழக்குங்க, குடும்பத்தை பழக்குங்க. ஃபவைலுல் லில் முஸல்லீன். அல்லாஹ் சொல்றார், தொழுகையாளிகளுக்கு வயலென்ற நரகம் இருக்கிறது. ஏன்? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். இது முனாஃபிக்குகளை பத்தி வந்தது. யாரை பத்தி வந்தது? முனாஃபிக்னா தெரியுதானே உங்களுக்கு? இந்த காலத்தில் முனாஃபிக் இருக்காங்களா? இருக்காங்களா? இன்னைக்கு தான் தெரியா. நீங்க சொல்லுங்க, நான் இருக்கேன்னு சொன்னா பிரச்சனையா? உங்களுக்கு தான் தெரியும். முனாஃபிக் அந்த காலத்தில் உள்ள முனாஃபிக்குடைய தலைவர் தான் அப்துல்லாஹ் பின் உபய் பின் சலூல். அவர் தொழுக முன் சஃப்ல தொழுவார். எங்க தொழுவார்? முன் சஃப்ல தொழுவார்கள். எவ்வளவு பெரிய கொடையாளி என்றா, பத்ர் யுத்தத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடுப்பில்லாம வந்து நிற்கிறாங்க நிர்வாணியா. உடனே ஜுப்பாவை கலத்தி கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய கொடையாளி. ஆனால் முனாஃபிக் முன்சப்ல தொழுகிறது. பத்ர் யுத்தத்துக்கு முதல் வந்து அப்படியே பின்னாலிருந்து கிண்டியை பண்ணி ஓடி வந்துடுவார். உஹத் யுத்தத்துக்கு வந்து ஓடி வந்துடுவார். இப்படி ஆளுங்கள். சஹாபாக்களுக்கு தெரியும் பெரிய மூமின் என்று தான், பெரிய மூமின் என்று தான் சஹாபாக்களுக்கு தெரியும். எங்கடா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னு பார்ப்பார். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை விட்டு கட்டின இவர் தான். நபிக்கு எப்படி இருந்திருக்கு? மனைவி விட்டு கட்டினா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் சஃப்வானும் ஜினா செஞ்சு விட்டு கட்டி விட்டார். விட்டு கட்டினதுல நபியோ மிம்பர்ல ஏறி குத்பா ஓதினார். என்ன மனைவி பரிசுத்தமானவள். அதுல சண்டை வந்து சஹாபாக்கள் ரெண்டா பிரிஞ்சிட்டாங்க. என்ன அவ்வளோ நல்லவர் மக்களுக்கு மத்தியில. இப்ப இவருடைய தபூக் யுத்தம் முடிச்சிட்டு வந்து இவருடைய சக்ராத், இவர் செஞ்சார் ஒரு வசியத் தொண்டு. என்ன கஃன் செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பா. எதால கஃன் செய்யணும்? நபி அவங்க 2 ஜுப்பா போடுவார். இப்ப நாங்க பெனியன் ஜுப்பா போடுறீங்க, உள்ளுக்கு ஒரு பெனியன் மேலும் ஜுப்பா. அந்த காலத்துல பெனியன் இல்லையே, உடம்போடு சேர்ந்து ஒரு ஜுப்பா போடுவாங்க, வெளியே ஒரு ஜுப்பா போடுவாங்க. இவர் சொன்ன வசியத் என்ன தெரியுமா? நபியுடைய உடம்போடு சேர்ந்த ஜுப்பாவை என்ன கஃன் செய்யும்? மேல் ஜுப்பா மாதிரி நபி அவங்க சொன்னாங்க, சார் கஃன் செய்யும். ஜனாசாவை நபி அவங்க தொழுவிக்க போனாங்க. தொழுவிச்சிட்டு நபி அவங்க முட்டுக்காலில், அவர் கபர்ஸ்தான்ல முட்டுக்காலில் இருந்து ஜனாசாவை தூக்கி அப்படியே மடியில் வச்சாங்க. ரசூலுல்லாஹ் புகார் வரக்கூடிய ஹதீஸ். மடியில் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா தங்க துப்படி எடுத்து மேலெல்லாம் தடாவினாங்க. அல்லாஹ்வை மன்னிக்கட்டும். எப்படியா துப்படி எடுத்து ரசூலுல்லாஹ் உமிழ் நீரை பத்தி இன்னொரு நாளை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் உமிழ் நீரை பத்தி தனி ஒரு கிதாப் இருக்கு. நபியுடைய உமிழ் நீர் என்றது என்ன? தடாவிட்டு நபி தன்னை ஜுப்பாவால் கஃன் செஞ்சு அப்படி அடக்கிறார்.
அடக்கி வரல்ல ஆயத்திறக்குது. நபியே இதுக்கு பிறகு இப்படி நரகவாதிகளுக்கெல்லாம் தொழுவிக்க வைக்கிறவங்க